Good morning, children. Today we are going to see about genetic engineering. Genetic engineering is the manipulation and transfer of genes from one organism to another organism to create a new DNA called as recombinant DNA, that is rDNA. So genetic engineering என்னன்னா transfer of genes, அதாவது அந்த ஜீன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நம்ம விருப்பப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படின்னா ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம், அதாவது ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு புதிய டிஎன்ஏவை உருவாக்குறோம். டு கிரியேட் நியூ டிஎன்ஏ இஸ் கால்ட் ஆஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, தட் இஸ் ஆர்டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஸோ த டேர்ம் recombinant is used because DNA from two different sources can be joined together. ஏன் வந்து இங்கே recombinantன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோன்னா, பிகாஸ் the DNA பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், அதாவது இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம். ரெண்டு ஆர்கானிசத்துடைய டிஎன்ஏவை வந்து ஜாயின் பண்ணுறதுனால ஸோ we are using the recombinant DNA. recombinantனா மறு சேர்க்கை, அதாவது தனித்தனியாக அந்த டிஎன்ஏ பிரிஞ்சு ஒன்றா சேருது இல்லையா, அதனால் வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். Hence genetic engineering is also called as recombinant DNA technology. அது ஸோ இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங்கில் இந்த ப்ராசஸை வந்து நடத்துறதுனால ஸோ ஜெனட்டிக் engineering is also called as recombinant DNA technology. Next you see, do you know? So plasmid is the small circular double stranded DNA molecule found in the cytoplasm of bacterial cell. ஸோ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பாக்டீரியல் செல்லு இருக்கிறது வந்து பிளாஸ்மிடு. ஸோ இந்த பிளாஸ்மிட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, டபுள் ஸ்டாண்டர்ட் டபுள் லைனில் இருக்குது. திஸ் இஸ் த டிஎன்ஏ மாலிகுல் ஃபவுண்ட் இன் த சைட்டோபிளாசம் ஆஃப் த பாக்டீரியல் செல். பாக்டீரியம் செல்லுடைய சைட்டோபிளாசத்தில் இருக்குது அண்ட் செப்பரேட்டட் ஃப்ரம் த குரோமோசோமல் டிஎன்ஏ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோமல் டிஎன்ஏவிலிருந்து இது தனியாக இருக்குது, பிரிஞ்சு இருக்குது. இட் கேன் ரெப்ளிகேட் இண்டிபெண்ட்லி. இது மாதிரி வந்து இந்த பிளாஸ்மிட் வந்து என்ன ஆகுனா இரட்டிப்படையும், ஒவ்வொரு செல் டிவிஷன் அப்போ வந்து அது மல்டிப்ளிகேஷன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், மோர் டு நோ பாருங்கள். மோர் டு நோ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ட்டு ஒரு என்சைம் இருக்குது. அதனுடைய வேலை என்னன்னா இட் ஆக்ட் ஆஸ் எ சிசர்ஸ் டு கட் ஏ டிஎன்ஏ மாலிகுல். ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து அந்த டிஎன்ஏ மாலிகுலை கட் பண்ணுறது தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோடைய வேலை. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ரெகனைஸ் a specific base pair sequence, palindromic sequence in DNA called as restriction site. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து என்ன செய்யணும்னா பேஸ் பேர்ஸ், பேஸ் வந்து நம்ம நைட்ரஜன் பேஸ் வந்து ஆல்ரெடி பார்த்ததில்ல, அடினன் தைமின் சைட்டோசின் குவானின், அது வந்து ஒரு பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸாக இருக்கும். பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அந்த வேர்டை திருப்பி போட்டோம்னா அதுதான் பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம், டேட், இதெல்லாம் அதே திருப்பி போட்டோம்னா அந்த வேர்டே வரும். அது மாதிரி இருக்கிற அந்த பேஸ் பேர்ஸ் வந்து ஒரு டிஎன்ஏ பேஸ் பேர்ஸு அந்த இடத்த வந்து என்ன சொல்கிறோம், ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டுன்றோம். அண்ட் கிளீவ்ஸ் த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வித்தின் டிஎன்ஏ. ஸோ அது மாதிரி இருக்க சொல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து என்ன ஆகுனா ஜாயின்டு பை பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். நியூக்ளியோடைடுனா என்னது, நைட்ரஜன் பேஸ், பாஸ்பேட், சுகர், அது மூணு சேர்ந்தது தான் வந்து நியூக்ளியோடைட்ஸ். அந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து என்ன பாண்டுனால ஜாயின் ஆகிருக்குன்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்டுனால ஜாயின் ஆகிருக்கும். அந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை வந்து அதை வந்து நம்ம கட் பண்ணுறது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு அந்த டிஎன்ஏல அந்த பேஸ் பேர்ஸை வந்து கட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார் டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் என்ஜினியரிங் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ஜெனட்டிக் என்ஜினியரிங் யூஸ் பண்ணுறது சொல்ல என்னென்ன பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் we can get. Important discoveries that led to the stepping stone of rDNA technology where. ஸோ rDNA டெக்னாலஜி மூலமாக என்னென்ன டிஸ்கவரிஸ் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், presence of plasmid in bacteria that can undergo replication independently along with chromosomal DNA. ஸோ இந்த பிளாஸ்மிட் வந்து எதில் இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்தோம், பாக்டீரியல் செல்லில் இருக்கும். அந்த பாக்டீரியல் செல்லில் இருக்கிற அந்த பிளாஸ்மிட் என்ன ஆகுனா தட் கேன் ரெப்ளிகேட், அது வந்து என்ன ஆகுனா ரெட்டிப்படையில் தன்மை இருக்குது. எப்படின்னா தனியாக அந்த குரோமோசோமல் அலாங் வித் குரோமோசோமல் டிஎன்ஏ அது நிறைய வந்து ரெப்ளிகேட்டு ஆகும், குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்க சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்
cuts to break DNA at specific sites and are also called as molecular scissors. ஸோ அந்த பிரேக் டிஎன்ஏவுடைய ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஸ்பெசிஃபிக் சைட்டை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா என்சைம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ இட் இஸ் கால்ட் as molecular scissors. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ which enzyme is called as molecular scissorsனா restriction enzyme. Next, DNA ligases are the enzymes which help in ligating, joining the broken DNA fragments. அது மாதிரி வந்து கட் பண்ணுற அந்த DNA fragments-ஐ join பண்ணுறதுக்கு எந்த enzyme யூஸ் ஆகுது? DNA ligases. So it is called as paste enzyme. இது வந்து paste enzyme சொல்கிறோம். இதையும் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ வந்து மாலிகுலர் சிசஸ் கட் பண்ணுறதுக்கு எது? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அதுவே அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு எது? டிஎன்ஏ லைகேசஸ். நெக்ஸ்ட் யூ சி ஜீன் குளோனிங். ஜீன் குளோனிங்னா என்னன்னு பார்க்கலாம். வாட் ரிமைன்ஸ் டு யுவர் மைண்ட் வென் யூ ஹியர் த வேர்ட் க்ளோன்? அஃப்கோர்ஸ் டாலி த க்ளோன்டு ஷீப். ஸோ அந்த க்ளோனிங்கிற வேர்டு வந்து நம்ம கேள்விப்பட்டவனே நம்மளுக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? டாலி, அந்த குளோனிங் ஷீப் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். த கார்பன் காப்பி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் ஆஃபன் கால்ட் ஏ க்ளோன். ஸோ வாட் இஸ் மீன் பை க்ளோன்? க்ளோன்னா வந்து கார்பன் காப்பி ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலுடைய சேம் காப்பி, எக்ஸாக்ட் கார்பன் காப்பி தான் வந்து என்ன சொல்கிறோம்? க்ளோன் சொல்கிறோம். However, more appropriately, a clone means to make a genetically exact copy of an individual organism. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோனிங்னா அதனுடைய எக்ஸாக்ட் கார்பன் காப்பி, அதை மாதிரியே ஒரு இண்டிவிஜுவலை உருவாக்குறது தான் என்ன சொல்கிறோம்? க்ளோன் சொல்கிறோம். இன் ஜீன் குளோனிங், a gene or a piece of DNA fragment is inserted into a bacterial cell. ஸோ ஜீன் குளோனிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜீனோ ஆர் ஏ பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டோ, ஜீனோ இல்லை டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டு எதில் எடுத்துகிட்டு போய் இன்சர்ட் பண்ணுறாங்க? இந்த பாக்டீரியல் செல்லில் இன்சர்ட் பண்ணுறாங்க. பாக்டீரியல் செல் இருக்குல்ல, அந்த பிளாஸ்மிட் கூட இன்சர்ட் பண்ண சொல்லும். வேர் டிஎன்ஏ வில் பி மல்டிப்ளைட் as the cell divide. செல் டிவிஷன் அப்போ அந்த டிஎன்ஏ என்ன ஆகுது? மல்டிப்ளிகேஷன் ஆகுது. A brief outline of the basic steps involved in the gene cloning are. So gene cloning உடைய இங்க basic steps என்னன்னு பார்த்தீங்கன்னா, first one பாருங்க, isolation of desired DNA fragment by using the restriction enzyme. So இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்? first stepல வந்து ஐசோலேஷன் ஆஃப் டிசைடு டிஎன்ஏ, நம்மளுக்கு எந்த டிஎன்ஏ தேவையோ அந்த டிஎன்ஏவை என்ன செய்கிறோம்? தனியாக பிரித்து எடுக்கிறோம். எதை வச்சுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு we can cut the DNA, decide DNA. Then insertion of the DNA fragment into a suitable vector plasmid to make rDNA. ஸோ என்ன செய்கிறோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது மாதிரி ஐசோலேஷன் பண்ணி டிசைடு டிஎன்ஏவை என்ன செய்கிறோன்னா நெக்ஸ்ட் எதில் இன்சர்ட் பண்ணுறோன்னா இன்சர்ட் இன்டு ஏ சூட்டபிள் வெக்டர், அந்த பிளாஸ்மிட்ல எடுத்து போய் இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ அது மாதிரி இன்சர்ட் பண்ண உடனே நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன? டிஎன்ஏ rDNA, அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. தென் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் rDNA இன்டு பாக்டீரியா ஹோஸ்ட் செல். இப்போ அந்த rDNAவை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அந்த பாக்டீரியல் செல்லுக்குள்ளார வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ இந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செலக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட் செல் டு கெட் ஏ க்ளோன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோஸ்ட் செல், அதாவது பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த டிஎன்ஏ வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ என்ன ஆகும்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அதாவது செல் டிவிஷன் அப்போ வந்து அது ரெட்டிப்படைஞ்சினே போகும். வென் தே கேன் கெட் ஏ க்ளோன்டு, அந்த குளோனிங் கிடைக்கிற வரைக்கும் வந்து இது கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ளோன்டு ஜீன் இன் ஹோஸ்ட் செல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த என்ன இது வெளிப்படுதுன்னா அது க்ளோன்டு ஜீன் வந்து வெளிப்படுது, அதாவது எக்ஸாக்ட் காப்பி வந்து வெளிப்படுது. யூசிங் திஸ் ஸ்ட்ராட்டஜி செவரல் என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஜீன் க்ளோனிங் இந்த மூலமாக என்ன செய்யலாம்னா என்சைம்ஸு, ஹார்மோன்ஸு, வேக்சின்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதாவது பெனிஃபிஷியல் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் ஜெனட்டிக் என்ஜினியரிங். ஜெனட்டிக் என்ஜினியரிங் மூலமாக வந்து யூஸ்ஃபுல் பெனிஃபிஷியல் ப்ராடக்ட்ஸ் லைக் என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், வேக்சின்ஸ் கேன் பி அப்டைன்ட். See this diagram. This diagram explains gene cloning overview. First one பார்த்தீங்கன்னா DNA fragments, that is the desired DNA we get from the human cell. அதுக்கப்புறம் next one பார்த்தீங்கன்னா plasmid. Next one அது
ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, அதாவது வந்து அந்த பிளாஸ்மிடில் எடுத்துன்னு போயிட்டு அந்த டிசைடு டிஎன்ஏ வந்து இன்செர்ட் பண்ணுறது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், செல் மல்டிப்ளிகே பாக்டீரியல் செல்லுக்குள்ளார போய் இன்செர்ட் பண்ணுறோம். அப்புறம் செல் மல்டிப்ளிகேஷன் நடந்து என்ன ஆகுதுன்னா அது ரெட்டிப்படையுது. See, development of Dolly. Dolly was the first cloned female sheep developed by Dr. Ian Wilmot and his colleagues at the Roslin Institute, Scotland in July 1996. So, அந்த first உருவான அந்த cloned female sheep வந்து எது? Dolly. யார் உருவாக்குனாங்க? Who developed? Ian Wilmot and his colleagues in the Roslin Institute, Scotland in July 1996ல உருவாக்குனாங்க. She was created by somatic cells nuclear transfer technique. ஸோ எந்த மெத்தட் மூலயமா உருவாக்குனாங்கன்னா அதனுடைய somatic cells, அதாவது பாடி செல்ஸில் இருக்கிற நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலயமா டெக்னிக் மூலயமா இந்த cloning sheep Dolly வந்து உருவாக்குறாங்க. She lived for 6.5 years and died in 2003 because of lung disease. ஸோ இந்த Dolly வந்து எவ்வளோ வருஷம் வந்து உயிர் வாழ்ந்துச்சுன்னா 6.5 years வந்து உயிர் வாழ்ந்தது. எப்போ இறந்துச்சு? 2003 for lung disease. See the diagram. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு black faced ஷீப்பும் அண்ட் ஒயிட் ஃபேஸ்டு ஷீப்பும் எடுத்துக்கிறோம். ஸோ பிளாக் ஃபேஸ் ஷீப்பில் வந்து எக் வாஸ் கலெக்டட் ஃப்ரம் த பிளாக் ஃபேஸ் ஷீப். அந்த ஷீப்லேருந்து எக் கலெக்ட் பண்ணிடுறோம். நியூக்ளியஸ் வாஸ் ரிமூவ்டு. தென் ஒயிட் ஃபேஸ் ஷீப்பில் பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்னிங் த செல். ஸோ தென் எக் ஃபியூஸ்டு வித் த செல். த யூனிக்ளியேட்டட் செல் இருக்கு இல்லையா, நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அது கூட வந்து இந்த செல்லை வந்து ஃபியூஸ் பண்ணுறோம். எக் ஃபியூஸ்டு வித் த செல், இட் ஃபார்ம்ஸ் த ஜைகோட். ஸோ அந்த ஜைகோட் undergoes cell division, so it can be developed into the embryo. Zygote வந்து டெவலப் ஆகிட்டு என்னவாகுது? எம்ப்ரியோவாகுது. Then the embryo can be implanted into the surrogate mother. surrogate motherனா அதாவது வாடகை தாய்ன்னு சொல்கிறேன். அது மாதிரி இந்த எம்ப்ரியோ எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே வந்து இம்ப்ளான்டேஷன் பண்ண சொல்லலாம். அது என்னவா டெவலப் ஆகி வருதுன்னா அந்த யங் ஒன் டெவலப் ஆகி வர அந்த லேம்ப்னா வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து எப்படி இருக்குன்னா அந்த மதர் வந்து எப்படி இருக்குன்னா இட் கண்டெய்னிங் த பிளாக் ஃபேஸ் ஷீப், அதாவது கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆடாக இருக்குது. பட் அது பிறந்த அந்த ஆடு வந்து ஆட்டுக்குட்டி லேம்பு வந்து எப்படி இருக்குன்னா இட் கண்டெய்னிங்ஸ் த ஒயிட் ஃபேஸ்ட் lamb. So it is called as Dolly. Next you see biotechnology in medicine. Using genetic engineering techniques, medicinally important valuable proteins. Using genetic engineering techniques, medicinally important valuable proteins or polypeptides that form the potential pharmaceutical products for treatment of various diseases have been developed on a commercial scale. So biotechnology மூலமா என்ன ஆகுதுன்னா இது வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பாலிபெப்டைட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வேரியஸ் டிசீஸ் தீர்க்கிற டிசீஸ் க்யூர் பண்ணுற நிறைய மெடிசன்ஸ் வந்து கமர்ஷியல் ஸ்கேல், அதாவது வணிக ரீதியாக வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. Pharmaceutical products developed by rDNA technique. rDNA recombinant DNA technique. என்னென்ன pharmaceutical product மருந்து பொருள் தயாரிக்கிறாங்க பாரு. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இன்சுலின் யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயாபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற இன்சுலின் தயாரிக்கலாம். நெக்ஸ்ட் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் யூஸ்டு ஃபார் ட்ரீட்டிங் சில்ட்ரன் வித் க்ரோத் டிஃபிஷியன்சிஸ். அதாவது ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் வந்து இந்த rDNA டெக்னிக் மூலமா வந்து தயாரிக்கலாம். நெக்ஸ்ட் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆர் டெவலப் டு ட்ரீட் ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியான்றது a disease that causes a person to bleed a lot, even a small injury. அடிப்பட்டால் கூட அந்த பிளீடிங் ஆகினே இருக்கும். லாஸ்ட்டில் தே கேன் லீட் டு எ டெத். ஸோ அப்போ அதுக்கு பிளட்டு கிளாட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஃபேக்டர்ஸ் டெவலப் பண்ணுறது இந்த rDNA டெக்னிக்ஸ் மூலமா வந்து ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் tissue plasminogen activator is used to dissolve blood clots and prevents heart attack. So TPA, tissue plasminogen activator வந்து பார்த்தீங்கன்னா is a protein involved in the breakdown of blood clot ஆகாமல் அதை ஹார்ட் அட்டாக்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின்ஸ் அகெயின்ஸ்ட் வேரியஸ் டிசீசஸ் லைக் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் த ரேபிஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ் பின்னா மஞ்சக்காமாலிக்கும் ரேபிஸ்க்கும் வந்து வேக்சின்ஸ் வந்து இந்த rDNA டெக்னிக்ஸ் மூலமா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எப்போன்னா ஹெப்படைட்டிஸ் பி வந்து டெவலப் இன் 1986. Next you see, do you know Eli Lilly and Company United States in 1979 first started commercial production of human insulin by using the rDNA technology. rDNA technology மூலமா வந்து பார்த்தீங்கன்னா
இன்சுலின் வந்து ப்ரொடக்ட் பண்ணது எந்த இயர்னா 1979ல் எந்த கம்பெனினா எலி லில்லியன் கம்பெனி இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன். This is your today's homework. Thank you children. Have a nice day.